இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசேயருள் சிலர் வந்து இயேசுடைய சீடர்களை குறித்து இயேசுவிடத்திலே ஒரு குறை சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அதாவது, இயேசுடைய சீடர்கள் ஓய்வு நாளில் வயல்வெளியே செல்லக்கூடிய நிலையிலே அந்த வயலில் இருக்கக்கூடிய கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்று விட்டார்கள், சாப்பிட்டு விட்டார்கள். இது ஓய்வு நாள் சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல். ஓய்வு நாளிலே இந்த வேலையை செய்யக்கூடாது என்பது சட்டம். இவர்கள் சட்டத்தை மீறி விட்டார்கள், சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டார்கள். எனவே இது தவறு அல்லவா என்று சட்டங்களை நன்கு அறிந்த பரிசேயருள் சிலர் வந்து இயேசுவிடத்திலே அவருடைய சீடரை குறித்து இந்த ஒரு குறையை சொல்லுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் எப்படி வந்தது என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த உலகை 6 நாளில் உண்டாக்குகிறார். 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்து இருந்தார். எனவே அந்த ஓய்வு நாளை புனிதமாக அவர்கள் அனுசரித்தார்கள். ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த ஓய்வு நாளில் நாம் வேலை செய்யக்கூடாது, அது ஆண்டவருக்கான நாள் என்றெல்லாம் அதை கொண்டாடினார்கள். அதனுடைய நோக்கம் நல்லதுதான். ஏனென்றால் 6 நாட்கள் உழைக்கிறோம், 7ஆம் நாளிலே நாம் ஓய்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், மகிழ்ந்து இருக்க வேண்டும். அது சரியான நோக்கம்தான், அது தேவையான ஒன்றுதான். ஆனால் அதே வேளையிலே ஓய்வு நாளிலே இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று இவர்கள் பலவிதமான தேவையில்லாத சட்டங்களை, மரபுகளை உருவாக்கி அதன் வழியாக அந்த ஓய்வு நாளினுடைய புனிதத்தையே இவர்கள் கெடுத்து விட்டார்கள். அதைத்தான் பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். தவறு எந்த நாளில் செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டும். அது ஓய்வு நாளாகவே இருந்தாலும் அதையே கண்டிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருப்பதை பல இடங்களிலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான், அந்த பசிக்காக ஒரு வேலையை செய்வதில் என்ன தவறு? உணவு தேவைக்காகத்தானே அதை செய்கிறான். ஆனால் அதை ஒரு பெரும் குற்றமாக இந்த பரிசேயர்கள், சட்டத்தை நன்கு அறிந்தவர்கள், இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள். அதை ஆண்டவர் இயேசு விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்கிறோம்? வாரத்தில்
6 நாட்கள் அல்லது 5 நாட்கள் நாம் வேலை செய்கிறோம். ஒரு நாள், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடுமுறையாய் இருக்கிறது. அந்த நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முதலாவதாக, ஓய்வு நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக, ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும் விதமாக நாம் குடும்பமாக இணைந்து கோவிலுக்கு செல்லுகிறோமா? அந்த ஓய்வு நாளை புனிதமாக நாம் கடைபிடிக்கிறோமா? பல நேரங்களிலே நாம் கோவிலுக்கு செல்ல நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறோம். அன்றுதான் ஓய்வு நாள், அன்றுதான் விடுமுறை நாள், எங்களுக்கு நேரம் போதாது என்றெல்லாம் நாம் காரணம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதைவிட இன்று இந்த ஓய்வு நாளை, வார இறுதி நாளை பல குடும்பங்கள் வெளியில் சென்று கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது அன்று வீட்டிலே சமைப்பது கிடையாது, கடைகளிலே வாங்கி வெளியே சென்று சாப்பிடுவதும் அல்லது வாங்கி வந்து சாப்பிடுவதும், இப்படியாக இன்று எங்கு பார்த்தாலும் உணவு விடுதிகள், குறிப்பாக வார இறுதி நாட்களிலே வீட்டில் குடும்பத்தார் சமைப்பதே கிடையாது. அது ஏதோ ஒரு வாரத்தில் என்றாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு வார இறுதியும் ஓய்வு நாளையும் இப்படிதான் கடைபிடிக்க வேண்டும் என்று பணத்தை அதிகமாக செலவு செய்கிறார்கள். இன்னுமாக ஆரோக்கியமற்ற உணவுக்காய் அதிகமாக பணம் செலவு செய்கிறார்கள். அதன் வழியாய் நோயை கொண்டு வந்து விடுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பணத்தை நாம் உழைக்கிறோம், செலவு செய்கிறோம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் கூட நாம் நல்லது செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கலாம், அதை கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக நான் வீட்டை விட்டு வெளியில்தான் சாப்பிடுவேன் என்று சொல்லுவது தவறு. எனவே எது நல்லதோ அதை எந்த நாளாக இருந்தாலும் செய்ய வேண்டும், எது கெட்டதோ அதை எந்த நாளாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது. நாம் நல்லது செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாள்தான். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த ஓய்வு நாளை புனிதமாக நாம் கடைபிடிப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லா நேரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எனவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் பார்க்காமல் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எந்நாளும் எங்களோடு இருக்கும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்காகவும் ஒவ்வொரு மணித்துளிக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் வரை நீர் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் வார ஓய்வு நாளிலே நல்லதை செய்யவும், இன்னுமாய் ஆலயத்திற்கு வந்து குடும்பமாய் இணைந்து ஜெபம் செய்யும்படியாகவும் ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும். நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும். ஆண்டவரே, எது நல்லது கெட்டது என்று தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். தூய் ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக. இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தேற்றுவீராக. இதோ சோர்ந்திருக்கக்கூடிய
பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நம்பிக்கையை தாரும். நீரே அவர்களை திடப்படுத்துவீராக. இதோ எங்களுக்கு யார் உதவி செய்வார், எங்கிருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய, ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் அற்புதம் செய்ய வேண்டுமாய் ஆண்டவரே ஜெபம் செய்கிறோம். இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும். குடி நோய்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த நோயிலிருந்து முழுமையாய் விடுதலை வரும்படியாய் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே உம்மால் கூடும், உம்மால் மட்டுமே கூடும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதோ திருமணமாகியும் எத்தனையோ ஆண்டுகளாய் குழந்தை செல்வம் இல்லாமல் உமையே நம்பி ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய அருளும் இரக்கமும் நிரம்ப கிடைப்பதாக. திருமண தடைகளெல்லாம் நீங்கி இதோ திருமண வரனிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய திருமண வாழ்வை நீரே சிறப்பாய் வழிநடத்தி கொடுப்பீராக. இயேசு தெய்வமே, இதோ இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை நல்வழிப்படுத்துவீராக. நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.